Hi friends, welcome back to AmmusCuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான போலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 பவுல் கடலைப்பருப்பு போடுறேன். நான் இப்போ 2 அலசிட்டு 1 hour ஊற வைக்க போகிறேன். ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நம்ம 2 கப்பு பயிர் எடுத்ததுனால 2.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி துருவிய தேங்காவை ஒரு வாணலில் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளைப்பாவை நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் மண்ணெலாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம வடிகட்டுறோம். இப்போ இது கூடவே நான் 4 தட்டி வச்ச ஏலக்காவை போட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கெட்டி பதமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இதை ஆற வைக்கலாம். இப்போ நம்ம 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பரோட்டா மாவோட சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை 1 hour ஊற வைக்க போகிறோம். ஆனால் இது ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா 1 hour ஊறிச்சு. இது நல்லா பரோட்டா மாவோட சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு உருண்டையாக எடுத்துட்டு போலி செய்யலாம். பாருங்கள், செம சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இல்லைன்னா வாழை இலையை வச்சுட்டு இப்போ நெய்யோ இல்லை எண்ணெயோ அந்த பாலித்தீன் கவர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மாவுலேருந்து ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு போலி செய்யலாம். போலி பாலையும் வேணா எண்ணெயில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ரவுண்ட் ஆகினதுக்கப்புறமா இந்த மாதிரி பூரணத்தை வச்சுட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் மூடிக்கிட்டு மேலே மீதி உள்ள மாவை எடுத்து நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையாலே நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரி அழுத்தணும். அப்போ தான் பூரணம் நல்லா ஸ்டஃப் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஸ்லிம்மாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நெய்யை உருகி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தோசைக்கல்ல நம்ம தேவையான அளவுக்கு நல்லா நெய்யை ஊற்றிக்கிட்டு நம்ம தட்டி வச்ச போலியை நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக வைங்க, இல்லை பிஞ்சிடும்.
ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி நம்ம அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம போலி ரெடி. இப்போ நம்ம அதை பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சாஃப்டான போலி ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த போலியை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாய் பாய்.